சர்வதேச அரசியலில் தற்போது ஏற்பட்டுள்ள இந்த சூழல் இரண்டாம் உலகப் போருக்கு பிந்தைய அமெரிக்கா ஐரோப்பிய உறவுகளில் மிக முக்கியமான ஒரு விரிசலாக பார்க்கப்படுகிறது. இப்போது நீங்கள் குறிப்பிட்டது போல ஈரான் மீதான இராணுவ நடவடிக்கைகளில் அமெரிக்காவிற்கு ஒத்துழைக்க பல ஐரோப்பிய நாடுகள் வரிசையாக மறுப்பு தெரிவித்துள்ளது உலக அரங்கில் பெரும் அதிர்வுகளை ஏற்படுத்தியுள்ளது. இப்போது ஐரோப்பாவின் பின்னணியும் காரணங்களும். தற்போதைய சூழலில் பிரான்ஸ், ஸ்பெயின் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகள் அமெரிக்காவின் ஈரான் போருக்கு தங்களது வான்வெளியை பயன்படுத்தவோ அல்லது தங்களது தளங்களை உபயோகிக்கவோ அனுமதி மறுத்துள்ளன. இதற்கு பின்னால் 3 முக்கிய காரணங்கள் உள்ளன. இந்த நாடுகள் அமெரிக்காவின் ஈரான் மீதான தாக்குதலை சர்வதேச விதிகளுக்கு புறம்பானது என்றும் மற்றும் தேவையற்றது என்றும் கருதுகின்றன. ஹர்முஸ் ஜலசந்தி மூடப்பட்டதால் எரிசக்தி தட்டுப்பாடு தற்போது ஏற்பட்டுள்ளது. ஐரோப்பாவை ஏற்கனவே நிலைகுலை செய்துள்ளது. இதனால் போரை தீவிரப்படுத்துவது நிலைமை இன்னும் மோசமாக்கும் என ஐரோப்பிய நாடுகள் அஞ்சுகின்றன. ஐரோப்பிய நாடுகள் இனி அமெரிக்காவின் நிழலாக மட்டும் செயல்பட விரும்பாமல் தங்களின் சொந்த பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கைகளில் சுயமாக முடிவெடுக்க தொடங்கியுள்ளன. இப்போது பிரான்ஸ் அதிபர் இம்மானுவேல் மேக்ரோன் மீது டொனால்ட் ட்ரம்போ கடும் கோபத்தில் உள்ளார். இப்போது இஸ்ரேலுக்கு ஆயுதங்களை ஏற்றிச் சென்ற அமெரிக்க விமானங்களை பிரான்ஸ் தனது வான்வெளியில் அனுமதிக்காதது கூட்டணி நாடுகளுக்குள் முதுகில் குத்தும் செயல் என அமெரிக்கா தரப்பு விமர்சிக்கிறது. இதற்கு பதிலடியாக அமெரிக்கா இதனை நிச்சயம் நினைவில் வைத்திருக்கும் என்று ட்ரம்ப் விடுத்துள்ள எச்சரிக்கை எதிர்காலத்தில் நேட்டோ கூட்டணியின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கியுள்ளது. இப்போது ஸ்பெயின் பிரதமர் பெட்ரோ சான்சன்ஸ் ஒருபடி மேலே சென்று அமெரிக்காவுடன் இணைந்து இயங்கும் இராணுவ தளங்களை பயன்படுத்தக்கூடாது என்று தடை விதித்துள்ளார். சுவிட்சர்லாந்தும் தனது நடுநிலைத்தன்மையை காரணம் காட்டி அமெரிக்காவிற்கு ஆயுதங்கள் ஏற்றுமதி செய்வதை தற்காலிகமாக நிறுத்தி வைத்துள்ளது. இப்போது பிரிட்டன் வழக்கமாக அமெரிக்காவின் தீவிர ஆதரவாளராக இருக்கும். பிரிட்டன் கூட இந்த முறை நேரடி இராணுவ நடவடிக்கைகளில் ஈடுபட தயக்கம் காட்டி வருவது குறிப்பிடத்தக்கது. இந்த மோதல் உலக அரசியலில் சில முக்கியமான மாற்றங்களை குறிக்கிறது. அதாவது நேட்டோவில் விரிசல். அமெரிக்காவின் இராணுவ முடிவுகளுக்கு ஐரோப்பிய கண்மூடித்தனமாக ஆதரவு தந்தது ஒரு காலம். தற்போது அந்த காலம் முடிந்துவிட்டதை இது காட்டுகிறது. புதிய அதிகார மையங்கள். ஐரோப்பா அமெரிக்காவின் பிடியிலிருந்து விலகி ரஷ்யா அல்லது சீனாவுடன் ஒரு நடுநிலை உறவை பேண முயலலாம். இந்த முறை உங்கள் சொந்த எண்ணெயை நீங்களே தேடிக்கொள்ளுங்கள் என்று ட்ரம்ப் கூறியிருப்பது எரிசக்தி பாதுகாப்பிற்காக ஐரோப்பிய நாடுகளை தனித்து போராட வேண்டிய நிலைக்கு தற்போது தள்ளியுள்ளது. ஈரான் போர் என்பது வெறும் ஒரு பிராந்திய மோதல் மட்டுமல்ல, அது உலக நாடுகளுக்கு இடையே இருந்த பழைய கூட்டணிகளை உடைத்து புதிய அதிகார போட்டியை உருவாக்கியுள்ளது. அமெரிக்கா தனது தனித்து சொல்லும் அமெரிக்கா பஸ்ட் கொள்கையை தீவிரப்படுத்தும் பட்சத்தில் ஐரோப்பிய நாடுகள் தமக்கான ஒரு தனி இராணுவ கட்டமைப்பை உருவாக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்படும். இப்போது இந்த சூழல் வரும் நாட்களில் இன்னும் பல அதிரடி மாற்றங்களை சர்வதேச அரசியலில் ஏற்படுத்தலாம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை.